உங்களிடம் உங்கள் அடையாளம் உங்களோட இடமா மாற போற ஒரு தருணம் இன்னும் ஓரிரு நிமிடங்கள்ல நீங்க உங்க லேண்டை மாற்ற போறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ். ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே வந்து அது கடவுளோட ஆசீர்வாதத்துல தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கையா இருக்கும். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு குத்துவேலை கூட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மேடை கூப்பிட போறது யார் அப்படின்னா மிஸ்டர் விஜயகுமார், MRL விஜயகுமார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரை மேடை கூப்பிடலாம். Can we have you on the stage, please? So, sir-ஓட ரைட் லெஃப்ட் அப்படின்னு ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பேக் போன், ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் விஜயகுமார் டு கைண்ட்லி ஜாயின். அவங்களோட துணையாரோட மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். ரெண்டு பேரோட துணையாரும் தயவுசெய்து மேடைக்கு வாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, எவ்வளோ தான் வந்து பிஸியாக இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் இன்வைட் அக்செப்ட் பண்ணி ஒரு 2 பெரியவங்க வந்திருக்காங்க. அவங்கள கண்டிப்பாக நாங்கள் ஹானர் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த விதத்தில் கூவத்தூர் முன்னாள் ஊராட்சி தலைவர் மிஸ்டர் ராஜ் அவர்களே ஒரு பலத்த கைதொழில் மேடை கூப்பிடலாம். ஸோ கூடப்பட்டினம் ஊராட்சி தலைவர் மிஸ் பரிமளா அவர்களையும் ஒரு பலத்த கைதலோட மேடை கூப்பிடலாமா? தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்கள் கையால் மேடை கூப்பிடுறோம். ஸோ எஸ், நீங்கள் உங்கள் கைகளால் இந்த விளக்கை ஏற்றி வச்சு இதை அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ கேன் வி ஹேவ் த கேண்டில் ப்ளீஸ்? ஒரு நல்ல ஒரு பலத்தை கைதில் அவங்களுக்காக கொடுத்துடலாமா? கேன் வி ஆல் கிவ் இட் ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ப்ளீஸ்? பிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரியா எங்கே இருந்தாலும் வாங்க. நல்ல ஒரு பலத்தை கைதல் கொடுக்கலாமே. யாராச்சும் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி, அதாவது ரெசார்ட் கம் ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெஃபர் தெம். அவங்கள எங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரே வேண்டுகோள். சைட் வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பீஸ்ஃபுல்லான சைட் அமைத்துனது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இங்கே தான் இருக்கோம். இது மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு சைட் அமைத்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காரு சார். ஸோ நார்மலாக வந்து ஒரு பிளாட் வாங்க போகிறாங்க அப்படின்னா வந்து அது காலி லேண்டாக இருக்கும், வெறும் வந்து அந்த ட்ராயிங் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆஃப் ட்ரீஸ், நிறைய மரம் வந்து நட்டு வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லையா? சன்லூட் ட்ரீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பரிமளா மேடம், எஸ், என்னதான் வந்து ஆண்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் கண்ணோக்கில் பார்த்தாலும் பெண்கள் நம்ம வந்து நிறைய விஷயமா பார்ப்போம். இது இருக்கா, அது இருக்கா, பக்கத்தில் கடை இருக்கா, பக்கத்தில் வந்து நெய்பர்ஸ் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆஸ் அ கெஸ்ட்டாக இல்லாமல் ஆஸ் ஒரு ஃபீமேலாக நீங்கள் இந்த இடத்த எப்படி பார்க்குறீங்க? இப்போ சென்னை சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பொல்யூஷன் இருக்கும், சுத்தமான காற்று இல்லை, சுத்தமான தண்ணி இல்லை. ஆனால் இந்த MRL வந்து சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி எல்லாமே கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்து நீங்கள் ப்ளீஸ் சைட் போட்டு போய் எல்லாமே பாருங்கள். 120 பிளாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்களும் வாங்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ளேஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி வந்து நேச்சர் வாங்க போகிறது இல்லாமல் ஒரு வெக்கேஷனுக்கு வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமலே இது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. பட் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ யாராச்சும் உங்களோட ஓன் இது செலவில் வந்து ஒரு ரெசார்ட்டோ இல்லை வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா MRL நேச்சர்ஸ் என்ஸ்க்ளேவ் இஸ் த ரைட் பிளேஸ். ஏன் அப்படின்னா இது வந்து பீச்சுக்கு ஒரு 500 மீட்டர்ஸ் அவே
அவேல தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வந்து சென்னை அண்ட் பாண்டிச்சேரிக்கு நடுவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள். நிறைய க்ளோஸ் பை பெரிய பெரிய இதெல்லாம் லொக்கேஷன் லேண்ட்மார்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ விசிட். ஏன்னா வெறும் 120 plots மட்டும்தான் இருக்குது. இதோட per ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1500. ஆனால் இன்றைக்கி லான்ச்சுக்கு வந்து 1299 மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். யாராச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்க்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் ஆல் யூ டு பை யோர் நியூ ப்ராப்பர்ட்டி. எஸ் ப்ளீஸ். ஸோ அது மட்டுமே இல்லை, இது வந்து ப்ரீ லான்ச் ஈவெண்ட்டில் நான் வந்ததுனால எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பிளாட் புக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரியோட ஃப்ரீ வந்து அக்காமடேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். நான் நினச்சேன் இது வெறும் ஃபேக் ப்ராமிஸாக இருக்கும், ஆனால் பண்ண மாட்டாங்கன்னு. பட் இன்றைக்கி ஆன் ஸ்பாட்டில் உங்கள் முன்னாடி வந்து அவங்க தாய்லாந்து போகிறதுக்கான அந்த டிக்கெட் அந்த மற்ற இதெல்லாம் வந்து உங்கள் முன்னாடியே கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த கஸ்டமரை நம்ம மேடைக்கு கூப்பிட்டு அவரை வந்து ஹானர் பண்ண போகிறோம். ஹானர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த விதத்தில் பிளாட் நம்பர் 8 புக் பண்ண பிளாட் நம்பர் 9 புக் பண்ண மிஸ்டர் சுனில் அவர்களே ஒரு மேடை கூப்பிடுறோம். சுனில் அவர்கள் ஃபேமிலியோடு வந்திருக்காருன்னு நினைக்கிறோம். ஒரு பலத்த கைதில் அவருக்காக கொடுத்துடலாமா? சுனில் தாய்லாண்டுன்றதுனால 2 பேர் வந்திருக்கீங்களா? இல்லையா? ஓகே டன். ஸோ அவருக்கான காம்ப்ளிமெண்ட்ரி கப்புள் பாஸ் டு தாய்லாந்து. ஸோ 3 nights and 4 days அவங்க வந்து தாய்லாண்டில் இருக்க போகிறாங்க. ஹாய் சுனில், யார் இதில்? ஓகே சுனில் சார், நீங்கள் வந்து எம்ஆரில் என்ன விஷயத்துக்காக புக் பண்ணிங்க? பார்த்தோன்னே இது பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி புக் தாய்லாண்டுக்காகன்னு சொல்லிடாதீங்க. இல்லை, எனக்கு வந்து பார்த்தேன், இங்கே அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது. அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சருக்கு இந்த சில்ட்ரன்ஸ்லாம் இங்கே கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம். அதை பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, ஸோ எஸ், பார்த்த உடனே பிடிச்சது என்னென்னா அட்மாஸ்பியர் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ எஸ், நீங்களும் வந்து உங்களோட ஒரு ரெசார்ட் ஃப்யூச்சரிஸ்டிக், அதாவது இன்னும் 2 வருஷத்தில் வந்து நீங்கள் ஒரு ரெசார்ட்டாக வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ். ஏன்னா கிளப் ஹவுஸ் இந்த மாதிரி எல்லாமே வருது இந்த இடத்துல. ஸோ டோன்ட் மிஸ் அவுட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கஸ்டமர் வந்து புக் பண்ணியிருக்காரு. அது வந்து பிளாட் நம்பர் 38 மிஸ்டர் கஜேந்திரன் அவர்களே ஒரு பலத்த கைதலோடு மேடை கூப்பிடலாமா? அல்ல, ஒரு பலத்த கைதில் கொடுக்கலாம் இல்லையா? Congratulations Gajendran sir for your new home and complimentary passes to Thailand. Okay, so கஜேந்திரன் சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நேச்சர்ஸ் என்க்ளேவில் பிடிச்ச விஷயம்னா அது என்ன? வந்து பிடிச்சிருந்தது வாங்கிட்டோம். பசங்களுக்கோசம் தான், ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்.
இல்லை லைக் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்தோடனே நீங்கள் ஒரு புக் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி தான் வந்தீங்களா இல்லை சரி பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணலான்றது? பார்க்கலான்னு தான் வந்தேன், பிடிச்சிருந்தது, புக் பண்ணிட்டேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன். யாரோட தாய்லாந்து போக போகிறீங்க? அது முடிவு பண்ணல ஒன்றும். முடிவு பண்ணலையா? ஹலோ, பக்கத்துலேயே ஒய்ஃபை வச்சுட்டு முடிவு பண்ணல. இல்லை, அவர் வந்து முடிவு பண்ணலன்னு வேறு சொல்கிறாரு, நீங்கள் வேறு சப்போர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஸோ எஸ், நீங்களும் வந்து தாய்லாந்துக்கு பறக்கலாம். பட் என்ன அப்படின்னா நீங்கள் நேச்சர்ஸ் பாருங்கள், உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, லான்ச் ஆஃபராக எனக்கு வெறும் 1299 ப்ரைஸில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டோன்ட் மிஸ் அவுட். இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வீடு வாங்குறதுக்கு. ஏன்னா நம்ம வரும்போதே பார்த்துருப்போம், அந்த 6 லேன் பிரிட்ஜஸும் கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் 2 to 3 இயர்ஸில் வந்து கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இதோட அப்ரிசியேஷன் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் யோசிக்காதீங்க, இன்றைக்கே வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை இங்கே நம்ம நேச்சர்ஸ் என்க்ளேவில் புக் பண்ணுங்கள். தாய்லாந்துக்கு பறந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்க்கலாம் இல்லையா, எது நீங்கள் புக் பண்ணலாம், எதில் வந்து நல்லா காற்று வருது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ 120 plots மட்டுமே தான் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப கம்மியான இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்கள் வீடு பக்கத்தில் ட்ரீ இருந்தால் இன்னும் டபுள் த இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ஃப்ரீயாக இருக்கும், கிளியர் காற்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட். இப்போவே போய் பாருங்கள், புக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதனால் வந்து டு மேக் இட் லிட்டில் ஈஸி ஃபார் ஆல் த கஸ்டமர் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த கியாஸ்க் இங்கே தான் வச்சுருக்கோம். அதாவது நீங்கள் உட்காந்த இடத்துலையே வந்து நீங்கள் பிளாட்ஸ் வந்து லைவாக பார்க்கலாம், வர்ச்சுவலாக பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னா அந்த கியாஸ்க் வந்து இருக்குது, அந்த கியாஸை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.
மச் எல்லாருமே இங்கே வந்ததுக்கு. ஐ ஹோப் லைக் நிறைய சேல் ஆகிட்டே தான் இருக்குது, அது உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாய்லாந்து ட்ரிப், அதாவது 3 nights 4 days அந்த தாய்லாந்து ட்ரிப் வந்து நம்ம எம்ஆர்எல் சார்பாக கொடுக்குறாங்க. ஸோ டோன்ட் மிஸ் அவுட். அது மட்டும் கிடையாது, இது பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 rupees. ஆனால் இன்னைக்கு சின்ஸ் இட்ஸ் லான்ச் டே அப்படின்றதுனால தே கிவிங் இட் ஃபார் 1299 போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ரியலி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு கெட் ஒரு ஹோம் மட்டும் இல்லாமல் ஒரு ரெசார்ட்டாக உங்களுக்கு வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் அப்படின்னா வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. எந்த ஒரு பிளாட் ஒரு கம்யூனிட்டிலையுமே வந்து கிளப் ஹவுஸ் கொடுக்க மாட்டாங்க, மினி ஹால் கொடுக்க மாட்டாங்க, ப்ளே ஏரியாவும் இருக்கவே இருக்காது. பட் இங்கே நம்ம எம்ஆர்எல் நேச்சர்ஸ் என்க்ளேவில் வந்து இந்த மாதிரி சூப்பர் டூப்பரான வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட். ப்ரைஸஸ் ஆர் வெரி லெஸ். நீங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க இந்த 6 lane ஈஸியாக 6 lane பிரிட்ஜஸ் வந்து கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் அது ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்து 50% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் 50% தான். வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் இயர் ஆர் 2ல வந்து இந்த பிரிட்ஜும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேஞ்ச் வந்து அப்படியே ஹை ஆகிடும். ஸோ டோன்ட் மிஸ் அவுட். இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஏரியாவில் நம்ம எம்ஆர்எல் மட்டும் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் டு கெட் யூர் ட்ரீம் ஹோம் வித் எம்ஆர்எல் நேச்சர்ஸ் என்க்ளேவ். இன்றைக்கி யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தாய்லாந்து ட்ரிப் டோன்ட் மிஸ் அவுட். கேர்ள் ஃப்ரெண்டு, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், நியூலி மேரிட் இல்லை யாருக்காச்சும் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட திஸ் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு ப்ரெசென்ட் இட். ஏன்னா வந்து 3 nights அதுக்கப்புறம் 4 days வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, வெறும் ஸ்டே மட்டும் இல்லாமல் ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நம்ம எம்ஆர்எல் பார்த்துருக்காங்க. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் டு பி ஹியர் அண்ட் கெட் யுவர் ட்ரீம் ஹோம் டன் வித் எம்ஆர்எல் நேச்சர்ஸ் என்க்ளேவ். தேங்க்யூ.
here on this special occasion. Thank you so much. So we really request you to please visit. We have the kiosk is there. So we request you to please go through it and enjoy your day with us. Thank you. Your dream home with MRL. At the same time, you can also have a vacation. Thank you so much, both of you. I know how busy you both are, but still you made a time for us and being this amazing inauguration. Thank you so much. We are truly humbled to have you here. So thank you. So the reason that we have called you to just honor a customer who just bought at their dream home with MRL. So we thought of calling you and invite them. ஸோ எஸ் இன்னைக்கு வந்து நம்ம கூட மேடையில் வந்து ஜாயின் ஆக போகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாபு முரஹரி முரளி அண்ட் ஃபேமிலியை நான் ஒரு பலத்த கைதிலோட மேடைகளில் நல்ல ஒரு பலத்த கைதில் அவங்களுக்காக கொடுக்கலாமா? ஸோ எம்ஆர்எல்ல நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அதில் இதுவும் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10,000 rupees வர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ப்ளீஸ் வாங்க நல்ல ஒரு பலத்த கைதில் அவங்களுக்காக கொடுக்கலாமே. ப்ளீஸ் எவ்ரி ஒன் அவுட் ஹியர் கிவ் இட் ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ப்ளீஸ். Congratulations. சரி நல்லாவே சிரிக்கலாம். சொந்த வீடு வாங்கிட்டீங்க. அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ரெசார்ட் மாதிரியான ஒரு லக்ஸுரி வீடு வாங்கியிருக்கீங்க. Thank you. Before I request you to kindly stay back. So before I let you go, எனக்கு உங்க பேர் என்ன இவ்வளோ பெரிய பேர்? நான் ஒரு 3 பேர் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் ஒரே ஒரு ஆர்ட் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ரீசன் சரி? ஆக்சுவலாக வந்து என்னுடைய தாத்தா பேர் அண்ட் ஃபாதர் பேர் சேர்த்து தான் அதை நான் எழுதினேன். பாபுன்றது வந்து என்னுடைய ஃபாதர் நேமு, முரஹரின்றது எங்கள் குடும்ப பேர். என்னுடைய தாத்தா வந்து ஜிசி முரஹரின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அந்த காலத்து பழைய காலத்து போலீஸ். ஸோ பல்லவரம் சைடெலாம் போனீங்கன்னா அவர் பேர் சொன்னான்னா துவரை சொல்லுவாங்க. அவர் ரொம்ப ஃபேமஸ் அந்த டைம் காலத்தில். ஸோ அதனால தாத்தா பேர் வந்து முரஹரி. ஸோ பாபு முரஹரி முரளின்றது என்னோட பேர். ஸோ அதனால் ஃபுல்லாக தான் நான் போடுவேன். ஓகே, எனக்கு இப்போ தெரிஞ்சது நீங்கள் ஏன் அப்போ சிரிக்கலன்னு சொல்லிட்டு. நீங்களும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் ஒரு ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸராக இருந்து உங்களுக்கு இங்கே பார்த்ததில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இதனால தான் நான் புக்கே பண்ணேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக இப்போ எனக்கு ஒரு ஏஜ் வந்து 45 ஆகிடுச்சு. இன்னும் வந்து இன்னொரு 5 yearsல கண்டிப்பாக ஜாப் ரிட்டையர்ட் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நானும் என் ஒய்ஃபு மட்டும் இங்கே என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எய்ம், அவ்வளோதான். பீச்சு பக்கத்தில் இருக்குது, எல்லாம் ஜாலியாக இருக்கணும், அந்த ஒரு ஃப்ரீ மைண்டோடு இருக்கணும், அவ்வளோதான். 50 வயசுல ஒய்ஃபோட ஜாலி பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சின்னதுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டோம் ரொம்ப நானும் என் ஒய்ஃபும். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து செட்டில் ஆகணும். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். 50 வயசு இல்லை இன்னும் 100 வயசு, அதாவது ஜாலியாக சந்தோஷமாக இங்கே நம்ம நேச்சர்ஸ் என்க்ளேவ்ல இருப்பீங்க அப்படின்றது தான் எங்களோட ஒரே ஆசை. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வாங்கினது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட அன்பு வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். நவ் யூ கேன் பி சீட்டட். ஐ ரிக்வெஸ்ட் both of you to kindly stay back. ஸோ எப்படி வந்து இவங்க இல்லைன்னா இந்த எம்ஆர்எல் இந்த நேச்சர்ஸ் என்க்ளேவ் பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால வந்து தி பில்லர்ஸ் ஆஃப் எம்ஆர்எல் அவங்களை வந்து மேடை கூப்பிடுற ஒரு தருணம். ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் விஜயகுமார் சார் அண்ட் மிஸ்டர் செல்வம் டு கைண்ட்லி ஜாயின் ஆன் த ஸ்டேஜ் டு ஹானர் த கஸ்டமர். நல்ல ஒரு வரத்தை கைதில் கொடுக்கலாம். காலையிலேருந்து இவ்வளோ கஷ்டம், இங்கேருந்து அங்கே போயிட்டு அவங்களும் ஸ்மைலோடு தான் 2 பேருமே இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் நம்ம கஸ்டமரை ஹானர் பண்ணணும் அப்படின்றதான். Thank you so much. Thank you everyone for joining. Thank you. I request Shivakumar sir and Bharat to kindly stay back. Thank you sir. So yes, being a chief guest of this event, I request you to give your blessings to them. Sure. எனக்கு விஜயகுமார் செல்வம் எல்லாம் ஆல்மோஸ்ட் அவங்க பிறந்த நாள்லேருந்து தெரியும். அவங்க அப்பாவோட லாங் அசோசியேஷன் இருந்தது. ஸோ அன்னிலேருந்து இருந்ததுனால நிறையா தெருப்பு விழா, அவங்க ஃபேக்ட்ரி மெஷின் வாங்குறது எல்லாத்துக்கும் என்னை கூப்பிடுவாங்க. அன்னிலேருந்து போயிட்டு வந்துருக்கேன். அவங்க முன்னேறி இவ்வளோ தூரம் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கஷ்டம்.
நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க கஸ்டமர்ஸ் எல்லாம். ஸோ ரொம்ப தேங்க்ஸு. இவங்க உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இது ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு ரியல் எஸ்டேட்டு. அதில் நல்லா ஷைன் பண்ணும் இவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்துறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப அழகாக உங்களோட வாழ்த்துக்களை சொன்னீங்க சார். ஐ ஆல்சோ ரிக்வெஸ்ட் யூ டு நோ. So I know Mr. Vijay Kumar and Mr. Selvam also for many years. Not only do I know that this project is going to be successful, but I also know that all their projects have been successful. If you give Mr. Vijay Kumar ask him for some help, it will be done. He says, 3 நாள்ல முடிச்சுடுவேனா, 3 நாள்ல முடிச்சுடுவாங்க. கண்டிப்பா முடிச்சுடுவாங்க. இல்ல அது கூட இல்ல, 2 நாள்ல முடிச்சுடுவேன் இருப்பேன். முடிச்சாட்டு சார்னு போன் வந்திருக்கோம். விஜயகுமார் சார் 3 நாள் கேட்டீங்களா, இல்ல முடிச்சாட்டு சார்னு சொல்லிடுவாரு. ஸோ அந்த நம்பிக்கை இருக்கு. அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் நல்ல கையில தான் இருக்கீங்க. இது நல்லா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரும். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. Be good customers. We wish you all the best. Thank you. Thank you. ஸோ ரொம்ப அழகாக வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக இல்லாமல் ரொம்ப நேச்சுரலான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. சின்ஸ் யூ ஆர் இன் த நேச்சர்ஸ் என்க்ளேவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தி ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டே கனெக்டட் அண்ட் பி சீட்டட் டு என்ஜாய். தேங்க்யூ. போதே பார்த்துருப்பீங்க இந்த 6 லேன் ஈஸியாக 6 லேன் ஹைவே பிரிட்ஜெலாம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து 50% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னும் 2 இயர்ஸோ 1 இயர்லேயே வந்து இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லேண்டோட அப்ரிசியேஷன் அப்படியே ஹை ஆகிடும். அதாவது டபுள் இல்லை ட்ரிபிள் இல்லை, இன்னும் அதிகமாகவே ஹை ஆகும். ஏன்னா நம்ம ஆன் த மெயின் ரோட்லேருந்தே ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இப்போவே வந்து புக் பண்ணுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாய்லாந்து ட்ரிப், அதாவது 3 நைட் 4 டேஸ் வந்து ஸ்டே எப்படி கொடுக்குறாங்க. 2 பேர் போகலாம். ஆஸ் எ கப்பலாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ டோன்ட் மிஸ் அவுட். ஜஸ்ட் கெட் யுவர் ட்ரீம் ஹோம் வித் MRL Natures Enclave. தேங்க்யூ. இருக்குது. காலையிலேருந்து நிறைய புக்கிங்ஸ் பார்த்தாச்சு. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம கூட வந்து கிருஷ்ணமூர்த்தி அண்ட் ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் தாய்லாண்டில் இருப்பாங்க. ஸோ எஸ், ஹாய் கிருஷ்ணமூர்த்தி சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். விஜயகுமார் சார் இருக்காங்க. ஓகே, டன். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் செல்வம் சார் டு ஹேண்டில் த காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்ஸ். ஒரு பலத்து கைத்தறல் அவங்களுக்காக கொடுக்கலாமா? கேன் வி ஆல் கிவ் a huge round of applause please? ஸோ இவங்க வந்து நம்ம எம்ஆர்எலோட நேச்சர்ஸ் என்க்ளேவில் ஒரு பிளாட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து தாய்லாந்துக்கு பறக்க போகிறாங்க.
கிருஷ்ணமூர்த்தி சார் நல்லாவே சிரிக்கலாமே, சொந்த வீடு பிளாட் வாங்கிட்டீங்க. இவர் சார் அப்பா பேரை சொன்னால் சந்தோஷம்தான் சார் பண்ணோம் சார். கிருஷ்ணமூர்த்தின்றது அவரோட அப்பா பேர், இவர் கருணாகரன். என் பேரை சொல்லாதனால நான் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. இப்போ கருணாகரன் சார் சொல்லிட்டு இப்போயாச்சும் சிரிங்க பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ எஸ், உங்ககிட்ட வந்து நிறைய பேச போகிறோம் சார். சொல்லுங்கள், வந்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வாவ் அப்படின்னு தோணுன விஷயம்னா அது என்னவா இருக்கும்? லொக்கேஷன் தான். என்ன ஏதாச்சும் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தீங்களா? உள்ளே வரும்போது சார் இதெல்லாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு வந்தீங்களா, இல்லை வந்த உடனே அமேஸ் ஆகிட்டிங்களா? இல்லை, எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்க்கும்போதே ஒரு எக்ஸலண்ட்டாக இருந்தது. உள்ளே என்ட்ரு ஆகும்போது வியூ நல்லா இருந்துச்சு, அதுக்காக தான். சார் தேங்க்யூ ஸோ மச். கருணாகரன் சார் நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா? ஃபேமிலி வரல? ஓகே, ஃப்ரெண்டு யார் கூட நீங்கள் தாய்லாந்து ட்ரிப்பு போகிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க? ஒய்ஃப் கூட தான். ஒய்ஃப் கூட? நான் கூட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போவீங்களோ அப்படின்னு நினச்சேன். ஃப்ரெண்ட் தான் அவங்களும். இல்லை, நீங்கள் ஒரு மார்க்கமாக தான் சுற்றிட்டு இருக்கீங்க. வீடு வாங்கிட்டீங்கன்ற இதில் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடில் பேசுகிறீங்க. உங்கள் மனைவி வரலன்ற காரணத்தினால வந்து மனைவியே ஒய்ஃப் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய பிளாட்ஸ் எங்கள் கூட எம்ஆர்எலோட வாங்கணும் அப்படின்றதான் எங்களோட ஒரே ஆசை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார், தேங்க்யூ. ஸோ எஸ் மக்களே, நாங்கள் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. 10,000 rupees கிஃப்ட் வவுச்சர், தாய்லாந்து ட்ரிப். அது மட்டும் இல்லை, பெர் ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே உங்களுக்கு 200 rupees வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வாங்குறவங்களாம் வந்து 1000, அதாவது 1299 ப்ரைஸில் தான் வாங்க போகிறீங்க. நாளைக்கு புக் பண்ணுறவங்களாம் வந்து 1499 ப்ரைஸில் தான் புக் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் மிஸ் அவுட், திஸ் ஆஃபர் இஸ் வேலிட் ஃபார் லான்ச்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க.